அண்ணா பல்கலைக்கழகத்தின் புதிய தேர்வு கட்டுப்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் பல கல்லூரிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பல்கலைக்கழக வாயில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2017ஆம் ஆண்டு முதல் முதலாம் ஆண்டு சேர்ந்த மாணவர்களுக்கு ஒரு பருவ தேர்வில் அதிகபட்சமாக 3 அரியரை மட்டுமே திரும்ப எழுத முடியும் என்ற விதிக்கு மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். 1, 3, 5 என்ற ஒற்றைப்படை பருவத் தேர்வில் தோற்ற பாடங்களையும் 2, 4, 6 ஆகிய இரட்டைப்படை பருவத் தேர்வில் தோற்ற பாடங்களையும் அதே போன்ற ஒற்றைப்படை இரட்டைப்படை பருவத் தேர்வின் போதே எழுத முடியும் என்று கட்டுப்பாடு வகுக்கப்பட்டுள்ளது. இது மாணவர்களின் நேரத்தை வீணாக்கும் செயல் என போராட்டம் நடத்திய மாணவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தோல்வியடைந்த ஒரு பாடத்தை மீண்டும் எழுதுவதற்காக ஓராண்டு காத்திருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டனர். ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, நாங்கள் ஆர்ட் செம்மில் வைக்கிற அரியர்ஸை வந்து ஆர்ட் செம்லேயே கிளியர் பண்ணணும். அப்படி இல்லைனா அடுத்த ஆர்ட் செம்மில் தான் எங்களால் அந்த பேப்பர் எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 4 கிரெடிட் வருதுன்னா எங்களால் ஒரு செம்முக்கு எக்ஸ்ட்ராவாக 3 பேப்பர் மட்டும் தான் எழுத முடியும். சப்போஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு செம்மில் 4 அரியர் வச்சுருந்தோன்னா எங்களால் அடுத்த செம்மில் வந்து தேர்ட் செம்மில் தான் எழுத முடியும். தேர்ட் செம்மில் வந்து எங்களால் 3 பேப்பர் தான் எழுத முடியுமே தவிர அந்த 4ஆவதாக வச்ச ஒரு பேப்பரை வந்து நாங்கள் மறுபடியும் தேர்ட் இயரில் தான் கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு அடுத்த இயரே அந்த சப்ஜெக்ட்லாம் மறந்துடும். நாங்கள் எப்படி தேர்ட் இயரில் அந்த சப்ஜெக்ட் எழுதி கிளியர் பண்ண முடியும்? இவங்க எப்படி அதை எதிர்பார்க்குறாங்கன்னு எங்களுக்கும் தெரியல. ஒரு காலேஜ்னா டாப்பர், வீக் ஸ்டூடெண்ட் எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருமே கிளியர் பண்ணுற அளவு தான் அந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கணும். இவங்க வந்து வெறும் டாப்பர் மட்டும் எதிர்பார்க்குறாங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தா நாங்கள் இன்ஜினியரிங்கே எடுத்துருக்க மாட்டோம். இதனிடையே போராட்டம் நடத்திய மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் குமார் 10 நாட்களுக்குள் தனிக்குழு அமைத்து மாணவர்களின் கோரிக்கையை பரிசீலித்து குழுவின் பரிந்துரையை ஏற்போம் என உறுதியளித்தார். மாணவர்களுடைய கோரிக்கை திருப்பியும் ஒரு சிலருக்கு சரியானபடி புரியல. இந்த கரிக்குலம் சிஸ்டம்னா என்னென்ன, அதனால் அவங்க கரிக்குலம் என்னென்னு தயவுசெய்து அவங்களுடைய காலேஜில் போய் கேட்கலாம், இல்லைனா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் பார்க்கலாம். இது விஷயமாக இன்னொரு 10 நாளில் அவங்களுடைய கோரிக்கைகளை என்னன்னு கேட்குறதுக்கு ஒரு குழு அமைத்து அந்த குழுவுடைய பரிந்துரையின்படி தான் நாங்கள் முடிவெடுக்க முடியும். இருந்தபோதும் பதிவாளரின் வாக்குறுதியில் திருப்தியடையாத மாணவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினர். பிற்பகலுக்கு பின் ஆலோசனை நடத்திய மாணவர்கள் பதிவாளர் அளித்த 10 நாட்கள் கழித்து வரும் 28ஆம் தேதி தங்களது கோரிக்கைக்கு தீர்வு காணாவிட்டால் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என கூறி அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி நெல்லை அண்ணா பல்கலைக்கழக மண்டல அலுவலகம் முன்பாக நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்கள் முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்ட பின் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர்.